பௌர்ணமி, முழு நிலவு நாளில் அன்னதானம் செய்வது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடியது. இந்து சாஸ்திரங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன. பௌர்ணமி அன்று சந்திரன் தனது முழுமையான ஒளியுடனும் சக்தியுடனும் பிரகாசிக்கிறது. இந்த நாளில் பூமியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் மனித உடலிலும் சந்திரனின் ஈர்ப்பு விசை அதிக அளவில் இருக்கும். மன அமைதியை தரும் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் பன்மடங்கு புண்ணியத்தை தரும் என்பது ஐதீகம். மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் முதன்மையானது உணவு. ஒருவரின் பசியைப் போக்கி வயிறார உணவளிப்பது அன்னதானம் ஈகை குணத்தை வளர்க்கிறது. அன்னமே பரபிரம்மம் என்பார்கள். எனவே உணவை தானம் செய்வது என்பது கடவுளுக்கு சமமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் கூற்றுப்படி பௌர்ணமி நாளில் கோயில்களிலும் பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்வதால் நம்முடைய பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும். நம்மிடம் உள்ள பேராசை, அகந்தை போன்ற தீய குணங்கள் குறைந்து மனத்தூய்மை உண்டாகும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது. இது மனிதர்களின் பாவபுண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தனின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் செய்யப்படும் அன்னதானம் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது. பிறருக்கு வயிறார உணவளிக்கும் போது ஏற்படும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நம் மனதை அமைதிப்படுத்தும். குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்கவும் தடைகள் நீங்கவும் இது உதவும். திருவண்ணாமலை போன்ற சக்தி வாய்ந்த மலை கோயில்களில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். அத்தகைய புண்ணிய ஸ்தலங்களில் பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை தரும். சுருக்கமாக அன்னதானம் என்பது தானத்தில் சிறந்த தானம். பௌர்ணமி போன்ற புண்ணிய நாட்களில் அதை செய்வதால் பசிப்பவர்களின் ஆசியும் இறைவனின் அருளும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அன்னதானம் செய்வது பற்றி மேலும் ஏதேனும் விவரங்கள் வேண்டுமா அல்லது குறிப்பிட்ட எந்த கோயிலில் அன்னதானம் செய்வது சிறந்தது என தெரிந்து கொள்ள வேண்டுமா? கேட்டால் சொல்லலாம்.